ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன வயசுலலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது அப்படின்னா அதுக்குன்னு எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம எண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம வீட்டில் நமக்கு புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்கூலில் சாக்லேட்ஸ் கொடுப்போம், கிஃப்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வரும் இல்லையா? ஸோ அந்த டேவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப செம்மையாக போகும். ஆனால் வளர வளர வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த பர்த்டேலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இப்போ அப்படிதான் இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்றதுல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம தான் இருக்காங்க. ஸோ நானும் அதுல ஒன் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாமே. சரி, இப்போ எதுக்கு பர்த்டே பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபிப்ல என்னோட பர்த்டே வந்தது. ஸோ என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் என்னோட பர்த்டேக்கு வந்து புக்ஸ் வந்து கிஃப்ட்ஸாக வந்திருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்காக தான் நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த புக்ஸை வந்துட்டு யார் யாரெல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க, என்னென்ன புக்ஸ்லாம் எனக்கு கிஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்துட்டு கிஃப்ட்ஸாக வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ஒரு திங் என்னோட பர்த்டே கிஃப்டாக வந்ததை நான் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்னது பெருசாக கிஃப்டா வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? இதோ நம்மளோட சேனல் லோகோ போட்டு ஒரு கப்பு வந்து வந்திருக்கு. இது போக ஒரு பாட்டில் நம்மளோட சேனல் லோகோ வச்சு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாட்டில் அது போக ஒரு செயினும் நம்மளோட லோகோ போட்டு வந்திருக்கு ஹார்ட் ஷேப்ல. ஸோ இந்த 3 திங்ஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது கனெக்ட் ஆகுது பர்சனலாக எனக்கு. ஸோ லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிஃப்ட் எனக்கு கையில் வாங்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பிகாஸ் இது வந்துட்டு நான் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான். இதுக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப பேசிக்கான எடிட்டிங் வச்சு நான் கிரியேட் பண்ண ஒரு லோகோ இது. பட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு திங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது நம்மளோட லோகோ போட்டு அப்படின்னும் போது அது எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. உண்மையிலே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த கிஃப்ட் வந்துட்டு. ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புக் கம்யூனிட்டி பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டே வரேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ண சேனல் வந்துட்டு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணுவேன், கெயின் பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு நான் நினச்சே பார்க்கல. ஸோ ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு இந்த கிஃப்ட் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. அடுத்ததான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, செல்ஃப் கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நோட்புக் டைரி வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த 2 நோட்புக். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ஜேர்னல் ரெடி பண்ண வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2மே வந்துட்டு என்னோட பர்த்டேக்கு நான் எனக்கே கிஃப்ட் பண்ணிக்கிட்டதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ மோர் ஆஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் லைஃப். இது வந்து எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரீடிங் ஜேர்னல் வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் இந்த 2 நோட்புக் டைரி வாங்கியிருக்கேன். நீங்கள் இன்னும் என்னோட ரீடிங் ஜேர்னல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நான் அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நமக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். புக்ஸை காமிக்க மாட்டேங்கிறியேமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு புக்ஸா நம்ம பார்க்கலாம் என்னென்ன புக்ஸ் வந்து கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்டா கிஃப்ட் வந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புளிய மரத்தின் கதை. இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர ராமசாமி அப்படின்றவங்க வந்துட்டு இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் கிளாசிக் நாவல் தான். இப்போ கூட ரீசெண்டாக புத்தக அறிமுகம் சேனல்ல வந்துட்டு அவங்க இதை பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல வந்து வட்டார வழக்கு நிறைய இருக்கும் அப்படின்றதுனால சிலருக்கு இது படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது ரீட் பண்ணி பார்த்தா தான் எனக்குமே இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு தெரியும். நிறைய பேர் வந்துட்டு இந்த புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டே இருந்தேன். பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல வந்த ஃபர்ஸ்ட் புக் ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை. கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நமக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்படி வந்ததுல எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த புக்குமே நான் படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன். பேசிக்காக இந்த புக்கோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தை வந்துட்டு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு ஆர்டர் வருது. ஆனால் வந்துட்டு அப்படி அந்த ஆர்டர் வரும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த புளிய மரத்தை வந்து வெட்ட விடாமல் தடுக்கிறாங்க. லாஸ்ட்ல இந்த மரத்தை வந்து வெட்டுனாங்களா இல்லையா அப்படின்றதான் ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த புக்கை பத்தி ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த புக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்துட்டு நான் உங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டு இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கை எனக்கு யார் கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புக்ஸ் அண்ட் லிட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயுமே புக்ஸ் அண்ட் லிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இதை வந்து ரன் பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காயத்ரி அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து ரன் பண்றாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு இந்த புக்கை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க வந்துட்டு அவங்களோட சேனலை செக் பண்ணி பார்க்கணும்னா
செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அவங்கள டேக் பண்ணி விடுறேன். ஓகே, அடுத்ததா பார்க்க போற புக்குக்கு முன்னாடி உங்கள எத்தனை பேருக்கு வந்துட்டு ஹார்ட் கவர் புக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு பர்சனலா வந்துட்டு ஹார்ட் கவர் பிடிக்கும். அது வெயிட்டா தான் இருக்கும், பட் இருந்தாலுமே வந்துட்டு புக்குக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும் அப்படின்னும் போது எனக்கு பர்சனலா ஹார்ட் கவர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட புக் ஷெல்ஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இது வரைக்கும் ஹார்ட் கவர் புக் எதுவுமே இருந்தது கிடையாது. பட் இப்ப வந்த இந்த கிஃப்டா வந்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹார்ட் கவர் புக் தான். ஸோ அது என்ன புக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண் சிமிட்டல். எத்தனை பேருக்கு இந்த புக்கை பத்தி தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எழுத்துப்பிழை அபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. அவங்க தான் வந்துட்டு இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணி அவங்களோட வெப்சைட்ல சேல் பண்றாங்க. இந்த புக்கோட ஆத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனோபாரதி. இந்த புக்கு கூடவே சேர்த்துட்டு வந்து ஒரு புக் மார்க் வந்து அனுப்புவாங்க. அவங்களோட அபிஷியல் பேஜ்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த புக் மார்க் கிடைக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அந்த புக் மார்க் கிடைக்கல. பட் ஃபார் ஷுர் அது எப்படியாச்சும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு புக் லவர்ஸ்க்கு தெரியும் புக் மார்க் வந்துட்டு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்துட்டு நம்மளோட கவர் பேஜுக்கே ஒரு புக் மார்க் கிடைக்குது அப்படின்னும் போது சொல்லவே வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த புக்கோட கவர் பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. எனக்கு இந்த புக்கை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு எனக்கு வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணோட டிராயிங் பிக்சர், அவங்களோட ஹேர்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஐஸ் ஆகட்டும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த டிராயிங்ல வந்துட்டு அவ்வளோ பக்காவா இருக்கு. பிளஸ் பின்னாடி வந்துட்டு ஒரு ரெயின்போ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணோட பிக்சருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஷைன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கவர் பேஜ் ஹார்ட் கவர் அப்படின்னும் போது சொல்லவே வேணாம். உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு இந்த புக்கு. ஸோ உள்ள இருக்கிற பேப்பர் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. ஹார்ட் கவர் ஆகட்டும், பேப்பர் குவாலிட்டி ஆகட்டும், குவாலிட்டி வைஸ் இந்த புக்கு வந்துட்டு உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ இந்த புக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து ஒரு 18 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. 18 ஷார்ட் ஸ்டோரிஸோட டைட்டிலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. லைக் அது பிக்சரோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டைட்டிலுக்கும். இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இதுவுமே வந்துட்டு நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் படிச்சுட்டு ரிவ்யூ போடுறேன். இந்த புக்கை எனக்கு அனுப்புனது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் இல்ல, ஸ்டிக் வித் புக் ஹர்ஷினி அக்கா தான் அனுப்புனாங்க. போன வீடியோலயே வந்துட்டு ரீடிங் ஜேர்னல் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அதை வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க தான் வந்துட்டு எனக்கு இந்த புக்கை வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இவங்களோட சேனலுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டேக் பண்ணி விட்றேன், நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆடு ஜீவிதம். இதுவுமே வந்துட்டு எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ல வந்த புக்கு தான். இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பென்யாமின் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த புக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மலையாளத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விலாசினி அப்படின்றவங்க வந்துட்டு இந்த புக்கை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புக் வந்துட்டு நான் விருதுநகர் புக் ஃபேர்லேயே வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால சரி ஓகே வந்து நம்ம நெக்ஸ்ட் புக் ஃபேர்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். பட் எனக்கு வந்து இது கிஃப்டா கிடைச்சிருச்சு. இது எனக்கு கிஃப்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் வித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சேனலையும் நான் டேக் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இயர்ஸா சேனல் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸ்டிக் வித் புக் அக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 3 இயர்ஸா கன்சிஸ்டன்டா போட்டுட்டே இருக்காங்க. உண்மையிலே 2 பேரும் ரொம்ப கன்சிஸ்டன்டா போடுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. சரி, இப்ப ஆடு ஜீவிதம் இந்த நாவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து மலையாளத்துல ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்றதுனால தமிழ்லயுமே வந்துட்டு இதை மொழிபெயர்த்திருக்காங்க. 2009ல வந்து இந்த புக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இந்த புக்கோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நஜீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கல்ஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபேமிலிக்கு வந்துட்டு அங்க இருந்து மணி சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க அவருக்கு நடக்கக்கூடிய கொடுமையான விஷயங்களால அவர் வந்து பாலைவனத்துக்கு நடுவுல ஆடு மேய்க்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து அவர் தள்ளப்படுறாரு. இப்ப எப்படி நமக்கெல்லாம் வெளியூர் போனா நமக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு எப்படா போவோம் அப்படின்னு ஃபீல் இருக்கும். நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு திருவிழா அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போவோம் இல்லையா. ஸோ எப்பவுமே வந்துட்டு நமக்கு நம்ம வீட்டு ஞாபகம் இருக்கும். நம்ம வெளியூருக்கு எங்கேயும் போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னாலுமே சோ அதே மாதிரி தான் இவருக்கும் தோணுது. சோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கோட பேக் சைடு வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த புக்கையுமே படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஓகே, எனக்கு இப்ப லாஸ்ட் கிஃப்டா வந்த புக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 Men in a Boat அப்படின்ற புக் தான் வந்து எனக்கு கிஃப்டா வந்திருக்கு. சோ இதுதான் அந்த புக். குட்டியா கியூட்டா இருக்கு. கவர் பேஜே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த புக்கை எனக்கு யாரு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புக்கே லுக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்காங்க. நிவேதிதா அப்படின்ற ஒரு சிஸ்டர் தான் வந்துட்டு எனக்கு இந்த புக்கை வந்து கிஃப்டா சென்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த புக்கோட ஜானர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஷன் தான், ஹியூமரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெரோம் கே ஜெரோம். இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ்ல ஒரு கேரக்டர் வந்து நம்மளோட ஆத்தரை வச்சு எழுதின மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ 3 கேரக்டர்ஸ் வந்து இதுல வந்து மெயின் கேரக்டரா வராங்க. யார் யாரு அப்படின்னா ஜே, ஜார்ஜ், அதுக்கப்புறம் ஹாரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஜே யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆத்தர் தான். அது போக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஹாரிஸ் அதுக்கப்புறம் ஜார்ஜ்
ஜார்ஜ், இந்த 3 பேரை வச்சுதான் இந்த கதை வந்து வருது. சோ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தேம்ஸ் ரிவர்ல வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிப் போலாம், ஒரு போட் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு ரொம்ப குஷியா கிளம்பிடுறாங்க. பட் அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது சத்தியமா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. சோ அப்படி ட்ரிப்புக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்க என்ன விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்றதான் ஸ்டோரியா இருக்கும். சோ இந்த புக் வந்து ஹியூமரஸா இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா ஒரு பேஜ் டர்னரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த புக்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்த இந்த 4 புக் தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அது போக பிளஸ் எனக்கு நானே செல்ஃபா கிஃப்ட் பண்ணிக்கிட்ட அந்த டைரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட லோகோ வச்சு, அதாவது நம்மளோட லோகோ வச்சு வந்திருக்கிற அந்த கப்ஸ், பாட்டில்ஸ், அப்புறம் கீ செயின். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்ன வந்துட்டு Facebook, Instagram, Threadsல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, it's Priya. Bye.